சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பூர்ணி, என்னமா பயங்கரமா பேசுன? ஏதோ நாக்க புடிங்கிற மாதிரி அவமானப்படுத்துவாங்கன்னு சொன்ன. அன்னைக்கு நீ யோசிச்சியா? இந்த வீடியோவை பார்த்தா நீ அதெல்லாம் யோசிச்ச மாதிரியே தெரியலையே. அடி பாவி சண்டாளி, இப்படி பண்ணிட்டியடி. இந்த குடும்பத்துல உனக்கு நாங்கெல்லாம் என்னடி துரோகம் பண்ணோம்? ஒரு பச்சை குழந்தைய கடத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இந்த குழந்தைய உனக்கு வளர்க்க பிடிக்கலன்னா தைரியமா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இப்படி குழந்தைய கடத்திருக்கியடி. புத்தி கித்தி கெட்டு போயிருச்சாடி உனக்கு? நான் மட்டும் அன்னைக்கு அந்த ஆட்டோ டிரைவரை ஃபாலோ பண்ணி அவன் வீட்டுக்கு போகாம இருந்திருந்தா இந்நேரம் நம்ம குழந்தை நம்ம குடும்பத்திலே இருந்திருக்காது. எங்கேயோ அனாத மாதிரி தெருவில் பிச்சை எடுத்துட்டு இருந்திருக்கும். இல்ல உயிரோட கூட பார்த்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பொர்ணி, என்ன இதெல்லாம்? நான் ஏதோ செவ்வந்தி மேல மூத்த மருமகங்கிற கோபம் தான் இருக்கும்னு நினைச்சேன். நீ அது மேல இருக்கிற கோபத்துல குடும்பத்தில் இருக்கிற குழந்தையை கடத்தி இருக்கியே, உனக்கு அசிங்கமா இல்ல? ஒரு குழந்தைய காணோம்னா அதோட அம்மாவும் அப்பாவும் என்ன ஆவாங்கன்னு நினைச்சு பாத்தியா? நீ எல்லாம் மனுஷியா? நீ உன்னை இந்த வீட்டோட மருமகன் சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. இது செவ்வந்திக்கு மட்டும் குழந்தை இல்ல பூர்ணி, என் பையனோட குழந்தை, என்னோட பேரன் ரகுக்கு அது அண்ணன் பையன். உனக்கு இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் நீ குழந்தைய கடத்தணும்னு நினைச்சிருக்கியே, இந்த ஈன புத்தியை என்னன்னு சொல்றது? பூர்ணி, என்னடி இது? நீ இவ்வளவு மோசமானவளா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏதோ கோவத்துல பேசுறதா நினைச்சேன். கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட எந்த குணமும் இல்லைன்னு இப்பதாண்டி தெரியுது. தயவு செஞ்சு இனிமே நான் அத்தை கித்தன்லாம் கூப்பிடாத. ஏண்டி, இவன் நல்லா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு என்ன சொல்லணும்டி? ரகு, இப்ப அடிக்கிறதுனால ஒன்னும் ஆக போறதில்ல. என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல. என் குழந்தை பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டான். அந்த சந்தோஷத்துல நான் இருக்கேன். என் முன்னாடி சண்டை போட்டு ஏன் சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க. நான் என் குழந்தையோட நிம்மதியா இருக்கணும். ஆளுக்கு அவங்க வேலையை பாருங்க. இல்ல, நீ இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏய், முதல்ல கிளம்புடி. எங்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்க உனக்கு அருகதையே கிடையாது. முதல்ல கிளம்புடி. வா ரகு. வாடி ரகு. ஏ ராஜி, பூர்ணிமா அப்பாவுக்கு ஒரு போனை போட்டு குடுறி. குடு. ஹலோ பூர்ணிமா அப்பா, நான் அண்ணாமலையோட அம்மா பேசுறேன். செவ்வந்தி குழந்தை கிடைச்சிருச்சு. அப்படியா? என்னம்மா, என்ன சொல்றீங்க? குழந்தை எப்படி கிடைச்சா, எங்க கிடைச்சா? ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. உங்க பொண்ணு தான் குழந்தைய கடத்திட்டு போயிருக்கா. எல்லாம் இப்பதான் தெரிய வந்துச்சு. என்னம்மா சொல்றீங்க? குழந்தைய என் பொண்ணு கடத்திட்டு போனாளா? ஆமாங்க, உங்க பொண்ணு ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட பேசி அவனை வச்சு குழந்தைய கடத்தி இருக்கா. இப்பதான் வெளியில தெரிஞ்சது. இன்னைக்குதான் குழந்தை கையில கிடைச்சிருக்கு. என் பேர ரொம்ப கோவமாயி உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கான். அவனை நல்லபடியா பேசி அனுப்பி வைங்க. இத சொல்லதான் உங்களுக்கு போன் பண்ணேன். என்னம்மா இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிருக்கா? ஏன் வீட்டுக்கு எதுக்கு அனுப்புறீங்க? அவளெல்லாம் வீட்டுல சேர்க்க மாட்டேன். எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா. நீங்க போனை வைங்க, நான் பாத்துக்கிறேன். ஏ செவ்வந்தி, எதுக்கு மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு உம்முன்னு உட்கார்ந்துருக்க? காணாம போன புள்ள வீட்டுக்கு வந்திருக்கான். முதல்ல அவனை குளிக்க வச்சு மனோ போட்டோக்கு முன்னாடி நிக்க வை. எல்லா திருஷ்டியும் போகட்டும். தமிழ், வாடா வாடா வாடா.
என் செல்லம். அண்ணா, உங்ககிட்ட தனியா பேச வேண்டியிருக்கு. வந்து பேசிக்கிறேன். போலாமா? என்னடா என் தங்கம், என் செல்லக்குட்டி. ஏங்க, எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாங்க. வண்டியை திருப்புங்க. இங்க பாரு, மரியாதையா பின்னாடி உட்காந்துரு. ஏதாவது பேசுன அடிச்சு காலி பண்றோம் பாத்துக்க. ஐயோ, ரகு சொன்னா கேளு. கையெடு. கை மேல பட்டுது, அப்படியே கொண்டு போய் லாரி டயர் கீழே தள்ளி விட்டுருவோம் பாத்துக்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுன பச்சை குழந்தைய ஆள வச்சு கடத்திருக்க. அந்த குழந்தைக்கு ஏதாவது இருந்தா யாரையும் பதில் சொல்றது? உன்னை போய் லவ் பண்ண நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு. போ, உங்க வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போறேன். உங்க அப்பா வந்துட்டார் பார், அவரு கூடவே போ. என் கண் முன்னாடி நிக்காத. என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? பாட்டி கால் பண்ணி சொன்னதெல்லாம் உண்மையா? மாமா, உண்மையா இல்லையா கேட்காதீங்க. வீடியோவே இருக்கு. உங்க பொண்ணு மேல பொய்யா பழி சொல்ற அவசியம் எனக்கும் இல்ல, அவங்களுக்கும் இல்ல. இவ சந்துக்குள்ள நின்னு பேசி காசு கொடுத்துட்டு போறா. அந்த வீடியோவை என் கண்ணால பார்த்தேன். இனிமே இவ கூட எப்படி வாழ்றது மாமா? மாமா, இவளை தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடுங்க. இனிமே இவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வராதீங்க. நானும் இவளை கூட்டிட்டு போற ஐடியால இல்ல. திரும்ப இவ வீட்டுக்கு வந்தா இவளை ஏதாவது பண்ணிட்டு ஜெயிலுக்கு தான் போவேன். உங்க பொண்ணு அதோட உயிரோட பார்க்கவே முடியாது. என் வாழ்க்கையை கெட்டு போயிடும், அவன் வாழ்க்கையும் கெட்டு போயிடும். இதுக்கப்புறம் என் பக்கமே வந்துடாதீங்க. ஏதோ கட்டின பாவத்துக்கு மரியாதையை உங்க பொண்ணை கொண்டு வந்து விட்டு போலாம் தான் வந்தேன். இல்லைன்னா இவளை வீட்லயே வகுந்திருப்பேன். ஏய், எங்கேயாவது போய் தொலைஞ்சிரு. இனிமே என் கண்ணிலே படாத. என்னங்க, என்னங்க, ரகு, ரகு. என்ன பூர்ணிமா, என்ன பண்ணி வச்சிருக்க? நீ பண்ண காரியத்துக்கு என் வீட்டு வாசப்படியை மிதிக்க உனக்கு அருகதே இல்லடி. இங்க நிக்காத, எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணி பொழைச்சுக்கோ போ. திரும்ப என் வீட்டுக்கு வந்துடாத. ஏதாவது பேசி கீசி சமாளிச்சலாம் சொல்லி வீட்டு வாசலுக்கு வந்து நின்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி விடுவேன் பாத்துக்கோ. ரோடுங்கிறதுனால தாண்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி இங்கே 4 அறம் அரைஞ்சிருப்பேன் உன்னைய. என்னடி நினைச்சிட்டு இருக்க? கொஞ்சம் கொஞ்சமா எல்லா தப்பும் பண்ண பழகி இப்ப குழந்தைய கடத்துற அளவுக்கு வந்துட்டியா? அதுவும் ஆளை வச்சு கடத்துறல. அந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது என்னை என்னடி நினைப்பாங்க? ஒத்த புள்ளைய எப்படி வளர்த்திருக்கான்னு என்னை காரி துப்ப மாட்டாங்க? உனக்கெல்லாம் அப்பா அம்மா வீடு இருக்கு, சுத்தி ஆளுங்க இருக்காங்கிற தைரியத்திலே அடி பேசுற. இனி எங்க போறேன்னு நானும் பாத்துறேன்டி. உனக்கு இனிமே புருஷ வீடும் கிடையாது, அப்பா அம்மா வீடும் கிடையாது. மறுபடியும் செவ்வந்தி வீட்டுக்கு போயிட்டு மன்னிப்பு அது இதுன்னு கேட்ட ரகு வேணாண்டி, நானே உன் வீடு தேடி வந்து அடிச்சு கொன்னே விடுவேன். நீ எல்லாம் என் பொண்ணே இல்லடி.